அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக துளசியை கொண்டு வறண்ட கூந்தல் என்ற நோய்க்கான அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது முகப்பொலிவு ஏற்படுவதற்கான ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஃபேஸ் பியூட்டி என்று சொல்லக்கூடிய முக அழகு. நவீன மருத்துவத்தில் முக அழகிற்காக பல வகையான கலவைகள் வருகின்றன. அவற்றை பயன்படுத்தும் போது தோல் ஒரு வறட்சி தன்மை ஏற்படுகின்றன. ஒரு சிலருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு தோல் சிறு சிறு கொப்பளங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு கருமை நிறம் படர்ந்துவிடும். இவையெல்லாம் பூரணமாக நீக்கிக் கொள்வதற்கும் முகத்தை ஒரு அற்புதமான முறையில் ஜொலிக்க வைப்பதற்கும் ஒரு மருத்துவத்தை இப்பொழுது பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட பூ மல்லிகை பூ, பிச்சி, இருவாட்சி என்று அழைக்கப்படுகின்ற மல்லிகை, ஆங்கிலத்தில் ஜாஸ்மின் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த மல்லிகை பூக்கள் பல வகையான நோய்களுக்கு அருமருந்து. கடுமையான தலைவலியை போக்கும். பெண்களுக்கு ஏற்படுகின்ற முகச் சுருக்கங்கள், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சுருக்கங்கள் இவற்றை நீக்கும். மார்பக வீக்கத்தை குறைக்கும். படிப்படியாக இது தோள்களில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை புத்துணர்ச்சியாக மாற்றித்தரும். இது ஒரு பல நோய்களுக்கு அருமருந்து. மன அழுத்தம் என்கிற நோயை இந்த மல்லிகைப்பூ நறுமணத்தால் எளிதான முறையில் போக்கிக் கொள்ளலாம். ஆகையால் நாம் மல்லிகை பூக்களையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பச்சை கற்பூரம். அதீத மருத்துவ குணம் நிரம்பிய பச்சை கற்பூரம் பல நோய்களை தீர்க்கும். இந்த பச்சை கற்பூரம் இனிப்பு பொருட்களில் சேர்ப்பார்கள். உதாரணத்திற்கு லட்டு போன்ற பொருட்களில் இதை சேர்த்து பிடிப்பார்கள். இதனால் அதை சாப்பிட்டால் மந்தம் தட்டாமல் ஜீரணம் மேம்படும். மேலும் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தால் எண்ணெய் பசை வயிற்று பகுதியை பாதிக்காமல் பாதுகாக்கும். அதேபோல் முகத்தையும் பாதுகாக்கும் என்பதால் நாம் பச்சை கற்பூரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட தூள் ஓட்ஸ் தூள். ஓட்ஸ் பல நோய்களுக்கு அருமருந்து. சர்க்கரை நோயை தணிக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அற்புதமான உணவாக பயன்படுகின்றன. இது முகப்பூச்சாக பயன்படுத்தும் போது சுருக்கங்கள், முகத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கும் என்பதால் நாம் ஓட்ஸ் பவுடரையும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது உன் மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.